ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ஒரே ஒரு மசாலா பொடியை வச்சு ரொம்பவும் சீக்கிரமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே இது பொருந்தி போகும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் அளவுள்ள உருளைக்கிழங்கும் சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதனுடைய தோலெல்லாம் சீவிடலாம். சீவிட்டு திரும்பவும் தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு கொஞ்சம் க்யூப் சைஸாக நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ எல்லாமே உங்களுக்கு ஒன்று போல் வெந்து வரும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 5 நிமிஷம் விட்டால் போதும். ஒவ்வொரு உருளைக்கிழங்கை பொறுத்து சிலது 3 நிமிஷத்தில் வெந்துடும், சிலது 5 நிமிஷத்தில் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிரும். அதாவது ஒரு 70% வெந்தால் போதும் நமக்கு. இதில் கொஞ்சமாக இந்த தண்ணியிலே உப்பு சேர்த்திடலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். லேசான உப்பு மட்டும் போதும். இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு உடையாமல் அதே சமயம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக. இந்த மசாலா புளிக்குழம்பு பொடின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது மல்லி, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை மட்டும் சேர்த்து அரைச்ச பொடி. இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் குறைவாகவும் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்து இது கூட உப்பு போட்டு நல்லா கலக்கி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற விட்டுறலாம். ஊறினதுக்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு தாளித்து விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஊற விட்டுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிழங்கு எண்ணெயில் சேர்த்துனதுக்கப்புறமா நிறையா டைம் கிளறி விட வேண்டாம். நீங்கள் ஒரு டைம் கிளறி விட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ அந்த சைடு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நல்ல வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்ததுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணுமோ அது வரைக்கும் மட்டும் நம்ம சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இது இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், எல்லா சைடுமே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த உருளைக்கிழங்கு வறுவலை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.